ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து, 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஒரு 250 கிராம்ஸ் கோவக்காவை இதில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவைக்கேற்ப சால்ட், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து இதை மிக்ஸி ஜாரில் பொடியாக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கோவக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா பச்சை வாசம் போன பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதோட நான் காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சால்ட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆன பிறகு 2 முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் பெப்பர், இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவரைக்காய் பருப்பு வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நான் 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதோட 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட், இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி இது நல்லா உதிரியாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது அது செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நான் கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய், கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ 1/2 கப் போல் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போது இந்த பருப்பை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தா அவரைக்காய் பருப்பு உசிலி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.